ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NS Tech Channel. நான் உங்கள் ஷெரோன். இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பாயின் ஹேர் ஸ்டைலையும் பியர்டையும் எப்படி ஈஸியான முறையில் எடிட் பண்ணுறேன்னு சொல்லித்தான். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட கிரியேட்டார பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது தான் நாம் போடுற வீடியோக்குள்ள நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு நான் Picsart ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ Picsart ஆப்பை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக அதில் ஸ்டிக்கர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சர்ச் பார் காட்டும். அந்த சர்ச் பாரில் நீங்கள் பியர்ட்னு டைப் பண்ணுங்கள். நான் அதில் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கிறேன். அப்படி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பியர்ட் காட்டும். அதில் உங்களுக்கு எந்த பியர்ட் செட் ஆகுதோ நீங்கள் அந்த பியர்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு பியர்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ஃபேஸுக்கு ஏற்றது போல் நான் அதை செட் பண்ணுறேன். நான் இப்போ அதை வடிவாக செட் பண்ணி முடிச்சுட்டேன். செட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அதில் அட்ஜஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பியர்ட்டை அந்த ஃபேஸில் வச்சு அப்படியே எடிட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த ஃபேஸுக்கு ஏற்றது போல் இந்த பியர்ட்டை அந்த ஃபேஸில் செட் பண்ணலாம். இதே போல் நீங்களும் உங்களோட ஃபோட்டோவுக்கு எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ பியர்ட்டை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். எடிட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் ஆட் பண்ண வேணும். ஒரு ஹேர் ஸ்டைல் ஆட் பண்ண வேணும்னு சொன்னால் ஸ்டிக்கர் அண்ட் ஆப்ஷனுக்கு நாம் மறுபடியும் போகணும். அந்த ஸ்டிக்கர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதில் ஒரு சர்ச் பார் காட்டும். அந்த சர்ச் பாரில் ஹேர் ஸ்டைல்ஸ் பாய்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்ஸ் காட்டும். உங்களோட ஹெட்டுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகுதோ அந்த ஹேர் ஸ்டைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹெட்டுக்கு மேலே இந்த ஹேர் ஸ்டைலை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இந்த ஃபேஸில் ஹேர் ஸ்டைலையும் பியர்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கலர்ஃபுல் குறைவாக இருக்குது. இந்த ஃபோட்டோ கலர்ஃபுல்லாக மாற்றணும்னு சொன்னால் நாம் ஒரு ஃபில்டரை செலக்ட் பண்ணணும். அப்படி ஃபில்டரை செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதில் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபில்டர் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபில்டர் தேவையோ நீங்கள் அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ ஒரு ஃபில்டரை செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு முதல் இவர் எப்படி இருந்தவர்ன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி மாறி இருக்கிறார்ன்றதை நீங்களே பாருங்கள். ஒரு வெத்தான பையனை கெத்தாக மாற்றுறதுக்கு என்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கிரியேட்டார பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது தான் நாம் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடன் பார்த்து நீங்களும் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த வீடியோவில் பண்ண எடிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் இந்த ஷேர் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.